Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாயில வெச்சனே கரையற மாதிரி ஒரு சூப்பரான வெண்பொங்கல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். பேன்ல 1 கப் பச்சரிசியும் 1/2 கப் பாசி பருப்பும் ஆட் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த அரிசியும் பருப்பும் குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தி 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 1 கப் அரிசி 1/2 கப் பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மொத்தமா 5 கப் தண்ணி ஊத்திக்கணும். இதுல அப்படியே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டுறணும். இப்ப பாருங்க அரிசியும் பருப்பும் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை இப்ப கரண்டியை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. நெய் உருகின பிறகு கொஞ்சமா இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் நம்ம அரிசி வேக வைக்கும் போதே பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கணும். அப்படியே 1 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கணும். இதோட கொஞ்சமா முந்திரியும் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததை பொங்கலோட ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கலரி விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட நெய் இது மேல கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சட்னியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வாயில வச்சேன்னா இருக்கிற இடமே தெரியல. அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவே நல்லாவே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.